Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ப்ளம்பிங் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா WPCலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த வந்து பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்ரூம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு லைட் மட்டும்தான் இருந்தது. உள்ள வீடியோ வந்து எடுத்து ட்ரை பண்ணேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுக்கலை. இப்போ ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கோட லைட்டு வெளிச்சன்றது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா டைல் ஒட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரல. ஏன்னா பிரைட்னஸ்ன்றது வந்து இல்லை, ஓரளவுக்கு டார்க்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கான்ட்டு பாருங்கள். இந்த ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் போட்டது. முன்னாடி கூட போட்டுக்கலாம், அப்புறமா கூட போட்டுக்கலாம். ஏன்னா க்ளாசெட்லாம் வந்து கீழே இருக்கும், டேமேஜ் ஆகுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து போட்டுருவாங்க. டேமேஜ் ஆகாத இருந்தாலும் கூட பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து போட்டிருக்கோம். அவனும் ஃபினிஷ்டாகவே இருக்குது. இன்னும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணலை. இந்த ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து காமிச்சிடுறேன். ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் அந்த டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பிரைட்னஸ் இருக்குன்ட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். அந்த சைடு வந்து வெளிச்சம் வர்றதுனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து க்ளீனாக வந்து எடுத்துருக்க மாட்டேன். ஃபால் சீலிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். பார்த்திங்களா, ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியா வந்துடும். ஷவர் ஏரியாவுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசெட் வர்றது அப்படின்னா பாத் ஏரியா வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதோட கனெக்ஷன் வந்து நம்ம இந்த சைடு வந்து எடுத்துக்கிட்டோம். இதோட டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8.5 இருக்கும் ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து போடுறதுக்காக ஒரு ஹோல் வந்து விட்டு வச்சுருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு வந்து போகிற மாதிரி இருந்தது. நம்ம அந்த ஹைட்டு வந்து வேணாம் அப்படின்னா இதோட இந்த ஷவர் ஏரியாக்கே ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அவ்வளோ ஹைட் வந்து தேவை கிடையாது. கிளைண்ட் கிட்ட கேட்கும்போது அதில் கண்டிப்பாக வேணும்னாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டஸ்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ளீன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டைலுக்கு தனி செப்பரேட்டு க்ரௌட்டிங்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தனியாக போடுறேன். ஃபிட்டிங்ஸ் வந்து எல்லாத்தையும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட்டுறேன். இந்த WPC இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட்டுறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் இந்த லைட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 inches இருக்கும். 12 wattsல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது அப்படின்னா வாட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா 4 லைட் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் இருக்கும், அந்த நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். 4 லைட்ஸ்னால் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 அந்த மாதிரி அது வாட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற டைல்ஸ் பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ஏன்னா எந்த டைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளாஸி ஹை க்ளாஸி இருக்கும். இதோட லைட் வெளிச்சன்றது வந்து வாலில் வந்து பட்டிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து ஹை க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்ஸ்னால் மேக்ஸிமம் 12 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட மேட்டில் வந்து போனீங்கன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு
4 லைட்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியாவுக்கு ஒன்று, நெக்ஸ்ட் இந்த பாத் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கே இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு அதோட ஷேடோன்றது வந்து வரும். ஸ்கொயரில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேடோன்றது வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த 4 கார்னர் இடம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ரவுண்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபினிஷிங் வர்றதுனால ஃபுல்லாகவே வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா இது வந்து இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இன்னும் வந்து இது பட்டி பார்க்கல, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டியை வந்து பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி இதுக்கு மேலே ப்ரைமர் அடித்து அதுக்கு மேலே வந்து ஒயிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன்.